புனித சவேரியார் இந்தியாவுக்கு மறைபரப்பு பணிக்காக வந்ததுனால கிறிஸ்தவ மதம் நம்ம நாட்டில் ரொம்ப வேகமாக பரவுச்சு. கடலோர கிராமங்களில் கால்நடையாகவே நடந்து மறைபரப்பு பணி ஆற்றினாங்க. நம்ம கோவளத்தில் மறைபரப்பு பணி ஆற்றும்போது இறந்த ஒருவரை அவங்க உயிர் பெற்றெழச் செய்தாங்க. இந்த புதுமை அவரை புனிதர் நிலைக்கு உயர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. கிபி 1847 ஆண்டு கணக்குப்படி இந்த பகுதியில் இருந்த கன்னியாகுமரி, புத்தன்தரை, புள்ளத்தோப்பு, கொளச்சல், குறும்பனை, தேங்காய்பட்டணம் ஆகிய 6 பங்குகள் கடற்கரை கிராமங்கள்லையும், கோட்டாறு, காரங்காடு, வேங்கோடு ஆகிய 3 பங்குகளும் உள்நாட்டில் இருந்துச்சு. இந்த ஆண்டில் கணக்குப்படி பார்த்தா கன்னியாகுமரி, கோவளம், கீழமணக்குடி, மேலமணக்குடி ஆகிய 4 கிராமத்தில் உள்ள மொத்த கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை 2536 என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 1886 வருஷம் திருத்தந்தை 13ஆம் லியோ அவங்க கொல்லம் மறை மாவட்டத்தை உருவாக்குனாங்க. முதல் ஆயராக ஆயர் பெர்டினண்ட் ஒசி அவர்களை நியமிக்கிறாங்க. ஆயர் பெர்டினண்ட் ஒசி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு புதிய ஆயராக ஆயர் அலோசியஸ் மரிய பென்சிகர் அவங்க நியமிக்கப்படுறாங்க. மரிய பென்சிகர் அவங்கள உருவாக்குன குருத்துவ கல்லூரியில் எங்கள் ஊரில் உள்ள மூத்த அருட்பணியாளர்களில் கொஞ்சம் பேர் அங்கே கல்வி பயின்றிருக்கிறாங்க. மறைபரப்பு பணியின் காரணமாக கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாளாக பெருகிட்டே வந்துச்சு. அதனால கத்தோலிக்க ஆலயங்கள் நிறைய ஊரில் புதியதாக கட்டப்பட்டது. ஆயர் அலோசியஸ் மரிய பென்சிகர் அவங்களுடைய கல்வி பணியின் மேலே உள்ள தாக்கத்தின் காரணமாக கடற்கரை கிராமங்களில் நிறைய துவக்க பள்ளிகளை உருவாக்கியிருந்தாங்க. எங்கள் பங்குலையும் கிபி 1908 வருஷம் ஒரு துவக்க பள்ளியை உருவாக்குனாங்க. அந்த பள்ளிக்கூடம் இருந்த கட்டடம் தான் இப்போது திருமண மண்டபமாக இருக்குது. அந்த பள்ளி கட்டடம் வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது.